பிளேசஸ்லாம் இன்னும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் டு ஸ்டடி இன் மை ஓன் ரூம். இன் மை ஓன் ரூம்ன்றது ஒரு பிளேஸு. அந்த இடத்துல நம்ம இன்னும் யூஸ் பண்ணலாம். ஐ லைக் டு ஸ்டடி இன் மை ஓன் ரூம். லார்ஜ் ஏரியாஸ்லாம் நம்ம இன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் born in India. India is the largest place. So we can use in there in that sentence. I was born in India. இடம் பற்றி பேசக்குள்ள இன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லெஃப்ட் மை கீஸ் இன் த கார். ஐ லெஃப்ட் மை கீஸ் இன் த கார். இந்த கார்ன்றது ஒரு பிளேஸு. அப்போ அந்த இடத்துல நம்ம இன் யூஸ் பண்ணலாம். ஐ லெஃப்ட் மை கீஸ் இன் த கார். இயர்ஸ் வர இடத்துலையும் நம்ம இன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷி வாஸ் born in 1995. ஷி வாஸ் born in 1995. As earlier said, நான் சொன்ன மாதிரி we can use in a places. We going to have a picnic in the park. We going to have a picnic in the park. இந்த பார்க்ன்றது ஒரு பிளேஸு. We use in there. டைம் பற்றி பேசக்குள்ள கூட இந்த இன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I'll finish this report in 30 minutes. 30 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த குல் இல் அப்படிலாம் என்ற இடத்துல நம்ம இந்த இன் யூஸ் பண்ணுவோம். நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். I'll finish this report in 30 minutes. நம்மளுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட், பேஷன்லாம் பற்றி பேசுகிறதுக்கு கூட இந்த இன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், he is interested in music. He is interested in music. நம்மளோட ஃபீலிங்ஸு, நம்மளோட ஸ்டேட்டை சொல்கிறதுக்கு கூட நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். நம்மளோட உணர்வு, நம்ம நிலை, இதெல்லாம் சொல்கிறதுக்கும் நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், she is in pain. she is in pain. நம்ம எந்த நிலமையில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு they are in a hurry. we are in a hurry. I'm in a hurry. எந்த மாதிரி இருக்குது, எந்த விதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த பிக்சர் இஸ் இன் பிளாக் அண்ட் ஒயிட். இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் பிக்சர் அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு த பிக்சர் இஸ் இன் பிளாக் அண்ட் ஒயிட். as earlier said, எந்த நிலையில் இருக்கும்னு சொல்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். த கம்பெனி இஸ் இன் டெட். த கம்பெனி இஸ் இன் டெட். டெப்ட்னு சொல்லக்கூடாது, டெட். த கம்பெனி இஸ் இன் டெட். பிளேசஸை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் நம்ம இன் யூஸ் பண்ணலாம். we live in a big city. we live in a big city. there is a strain in your shirt. ஓ சட்டையில் தான் கரை இருக்குது. there is a strain in your shirt. நம்மளோட ஸ்டேட், நம்மளோட நிலையை சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். my brother is in army. my brother is in army. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன நிலமையில் இருக்குன்னு சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். I'm participating in the competition. I'm participating in the competition. டைமை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் இந்த இன் யூஸ் பண்ணலாம். I have meeting in the morning. I have meeting in the morning. மந்த்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு we celebrate Diwali in November or October. we celebrate Diwali in November or October. பிளேஸை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம இன் யூஸ் பண்ணலாம். இப்போ எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு she is in the kitchen right now. in the kitchen, இடத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு the fly is in the soup. ஃப்ளை எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, in the soup, சூப்புக்குள்ளே இருக்குது. the fly is in the soup.